ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த அக்கௌண்ட்டில் இன்றைக்கி ஒரு 2 ட்ரேட் பார்க்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா டெலகிராமில் விஐபி சிக்னல்ஸில் விஐபியில் சிக்னல் கொடுத்துட்ருக்கோம். ஓகே, ஸோ நீங்கள் என்னோட சேர்ந்து ட்ரேட் பண்ணணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோடய லிங்க்கில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டு அந்த ஐடி சென்ட் பண்ணுங்கள். இங்கே நான் செக் பண்ணிட்டு வெரிஃபை பண்ணிட்டு சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் டெபாசிட் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிங்கன்னா என்னோடய விஐபியில் ஆட் பண்ணுறேன். ஓகே, அதேமாதிரி கோர்ஸ் கற்றுக்கணுன்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். அதுக்கான டீட்டெயில்ஸ் என்னமோ அதை நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகே, ப்ராப்பராக எப்படி நம்ம அனலைஸ் பண்ணி ஒரு ட்ரேட் எடுக்கிறோமோ ஸோ அதே மாதிரி தான் விஐபிலையும் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி அந்தந்த டைமிங் பார்த்திங்கன்னா சிக்னல் கொடுப்பேன். சிக்னலோட டைமிங் பார்த்திங்கன்னா மார்னிங் 10:30க்கு ஆரம்பிக்கும். 10:30, 1:30, 5:30, 8:30 இந்த டைமிங் பார்த்திங்கன்னா சிக்னல்ஸ் வரும். ஸோ உங்களுக்கு அது எந்த டைம் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ ஸோ அந்த டைம் வந்து நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் 30 செகண்டுக்கு முன்னாடியே நான் வந்து சிக்னல் போட்டுருவேன். ஸோ அது ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணால் நீங்களும் நம்மள மாதிரியே ஏர்ன் பண்ணலாம். ஓகே, ஸோ இன்றைக்கான ப்ராப்பராக ஒரு 2 ட்ரேட் பார்ப்போம். ஓகே, வழக்கம் போல் சொல்கிறது தான். நான் 2 ட்ரேட் ப்ராப்பராக கொஞ்சம் 2 ட்ரேட் அனலைஸ் 2 ட்ரேட்ன்றேன் கொஞ்சம் மார்க்கெட் அனலைஸ் பண்ணிட்டு இந்த ட்ரேடிங் ஏன் நான் எடுத்தேன்னு சொல்லிட்டு சிம்பிளாக வந்து நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மேக்ஸிமம் எவ்வளோக்கு சின்னதாக நான் வீடியோ போடணுமோ போடுறேன். ஓகே, ஓகே கைஸ், ஃபஸ்ட் ட்ரேட் வந்து ப்ராப்பராக பார்க்கலாம். ஓகே, இந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கண்டினியூ கொடுக்க போகிறேன் அப் டைரக்ஷனுக்கு. ஸோ இந்த ட்ரேட் நான் ஏன் எடுத்தேன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நல்ல ஒரு அப் ட்ரெண்ட். ஓகே, ஒரு சின்ன புல் பேக் கூட எடுக்காமல் ஸ்ட்ராங்காக வந்து கண்டினியூ பண்ணியிருக்கு. அகெயின் டவுன் ட்ரெண்ட், மார்க்கெட் இங்கேருந்து டவுன் ட்ரெண்டுக்கான ஸ்டார்ட் ஆகுது. இங்கேயே செல்லர் வந்து ட்ரை பண்ணுறாங்க. அகெயின் பிரேக் அவுட் பண்ணி அகெயின் ஒரு லோ ஒரு ஹை, ஒரு லோ ஒரு ஹை, ஒரு லோ ஒரு ஹை, இதுக்குள்ளேயே தான் வந்து மார்க்கெட் வந்து இப்போதைக்கு செல்லர்ஸோட கண்ட்ரோலில் மார்க்கெட் போய்கிட்டு இருக்கு. ஓகே, இந்த இடத்துல நான் ஏன் வந்து அப் ட்ரெண்ட் எடுத்தேன்னா மார்க்கெட் வந்து நல்ல அப் டைரெக்ஷனில் மூவ் ஆகிட்டு இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பையர்ஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க. அகெயின் இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக வால்யூமாக மூவ் ஆகிருக்கு மார்க்கெட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பிரேக் அவுட்க்கு அப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டில். ஓகேவா, ஸ்ட்ராங்கான ஒரு பையர் கேண்டில் வந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ பண்ணுவான். ஓகே, இந்த லெவலுக்காச்சும் ரீச் பண்ணுவான்றதுக்காண்டி தான் இந்த ட்ரேட் நான் வந்து எடுத்தேன். ஸோ எனக்கு ஒரு சின்ன டோஜி கேண்டிலில் எனக்கு லாஸ். ஓகே, ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாருங்கள், ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில். அகெயின் இங்கேயும் ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில். இந்த ஒரு புல்லிஷ் கேண்டிலில் இதை பிரேக் பண்ணுறதுக்கு அவனுக்கு எத்தனை கேண்டில்? 1 2 3 4 5 கேண்டில் ஆயிருக்கு. ஓகே, அகெயின் வந்து செல்லர் வந்து பையர் வந்து ஸ்ட்ராங் ஆகிறான். அப்போ மார்க்கெட் இங்கேருந்து அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான அதிக பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்கில் வந்து ப்ராஃபிட் ஆகுது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணலாங்க. ஓகே, ஸோ மார்க்கெட்டை வந்து அகெயின் இந்த ஏரியாவை வந்து ரீச் ஆகுதான்னு பார்க்கலாம். இந்த ஏரியாவை ரீச் ஆகுதான்னு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஓகே கேஸ், அகெயின் நான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இதுக்கு 3 ட்ரேட் வந்து எடுத்திருக்கேன். அகெயின் கான்ஃபிடெண்ட்டாக மேலே போகுன்றதுக்கான தான். செல்லர்ஸோட ப்ரெஷர் இருந்தாலும் பையர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹெல்த்தியாக மூவ் ஆகிறான். அகெயின் இந்த இடத்துல பாருங்கள், நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்ட்ராங் பையர், ஒரு வீக் செல்லர்ஸ். அகெயின் ஸ்ட்ராங் பையர், வீக் செல்லர்ஸ், அகெயின் ஸ்ட்ராங் ஆகிறான். ஓகே, கண்டிப்பாக இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவை ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த ஏரியாவை பிரேக் அவுட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த விக்கை இந்த கேண்டில் பிரேக் பண்ணி ஒரு சின்ன லோ, ஒரு ஸ்ட்ராங்கான பையர், ஒரு வீக்கான செல்லர்ஸ், அகெயின் ஸ்ட்ராங்கான பையர், ஒரு வீக்கான செல்லர், அகெயின் ஸ்ட்ராங்காக அகெயின் இதை பிரேக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ பார்க்கலாம். ஓகே, லாஸ்ட் செகண்டில் வந்து லாஸ் ஆயிடுச்சு நமக்கு. 3 கிளிக் பண்ணது தப்பாக போச்சு. இது ஓடிசி மார்க்கெட் இல்லையா? ஓகே, சரி ஓகே, இப்போ நம்ம எவ்வளோ லாஸ் பண்ணியிருக்கோம்?
$1200. ஓகே, வெயிட் பண்ணுங்கள். இதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த ட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அப் டைரெக்ஷன் வந்து மூவ் பண்ணியிருக்கேன். ஃபுல் அமௌண்ட் வந்து ட்ரேட் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஏன் வந்து இந்த ட்ரேடுக்கு வந்து ஃபுல் அமௌண்ட் யூஸ் பண்ணேன்னா, பாட்டமில் இந்த இடத்துல ஒரு கன்சல்டேட் ஆகிருக்கு. மார்க்கெட் அகெயின் பிரேக் அவுட் பண்ணி ஓகே மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. அகெயின் இவ்வளோ ஸ்ட்ராங்காக செல்லர் வந்தாலும் அகெயின் இந்த பாட்டம்லலாம் பார்த்தீங்கன்னா பையர்ஸோட ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்குது. அகெயின் பிரேக் அவுட், ஒரு சின்ன புல் பேக் வந்துருக்கலாம். அகெயின் இவனோட ஸ்டாப் லாஸை வந்து இது கலெக்ட் பண்ணுது. அகெயின் ஒரு ஃபேக் கேண்டில். அகெயின் வந்து மார்க்கெட் புஷ் பண்ணுறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கேண்டில் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஏன்னா ஓடிசியை பொறுத்த வரைக்கும் ஃபேக் கேண்டில்ஸ் அதிகமாக வரும். ஓகே, ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா எனக்கு ரிஸ்க் ரேட் தான். ஸோ எனக்கு எவ்வளோ க்ளோஸில் வந்து முடிஞ்சிருக்கு பாருங்கள். ஓகே, ஸோ நம்ம லாஸை வந்து ரெக்கவர் பண்ணியாச்சு. ஸோ நம்ம $469 ப்ராஃபிட். ஓகே, ஸோ ஓகே, லாஸ்ட் அகெயின் இன்னும் ஒரு ட்ரேட் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி எடுக்கலாம். ஓகேவா, கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கலாம். ரிஸ்க் எடுக்கிறது வந்து இவர் ஃபுல்லாக ரிஸ்க் எடுக்கிறாருன்னு அப்படின்னு பிளான் நீங்களும் அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா எனக்கு ப்ராப்பர் நாலேஜ் இருக்கிறதுனால, என்கிட்ட பேக்கப் அமௌண்ட் இருக்கிறதுனால, என்கிட்ட கேபிட்டல் இருக்கிறதுனால நான் அந்த ரிஸ்க் எடுக்கிறேன். ஓகேவா, நீங்களும் அதே மாதிரி ரிஸ்க் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு லாஸ் பண்ணிக்காதீங்க. அதுக்கெல்லாம் ஒரு கான்ஃபிடென்ட் வேணும். ஓகே, இந்த மாதிரி ஃபுல் அமௌண்ட்டு வந்து ட்ரேட் பண்ணுறாங்கன்னா அசால்ட்டாக விட்றதுக்குள்ள, கஷ்டப்பட்டு சம்பாரித்து விட்றதுக்குள்ள. ஸோ என்னோடய கான்ஃபிடென்ட், இந்த ட்ரேடு வந்து கான்ஃபிடென்ட்டாக நம்ம அனலைஸ்க்கு ப்ராஃபிட் ஆகுன்ற ஒரு கான்ஃபிடென்ட். ட்ரேடிங்கில் லாஸ் இல்லாமல் யாராலையும் லாஸ் இல்லாமல் பண்ண முடியாது. ஓகே, லாஸஸ் வரதான் செய்யும். ஸோ மார்க்கெட்டை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டால் சின்னதாக லாஸ் ஆனாலும் பரவாயில்ல, அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட கேபிட்டல் இருந்துச்சுன்னா அதை ரெக்கவரியும் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் மார்க்கெட் போகலாம். எப்போயுமே ஒரே மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஏன்னா அது சம்டைம்ஸ் இங்கே மேலே ட்ரேட் பண்ணு, கீழே ட்ரேட் பண்ணுன்னு சொல்லிட்டு மூளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்ஃபியூஸ் பண்ணும். ஓகேவா, இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கான், அந்த இடத்துல இது பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து நமக்கு வந்து ஃபேக்காக மாற்றி விட்றோம். ஸோ அதனால் பார்த்து ப்ராப்பராக ஒரு மார்க்கெட்டில் ஒரு அனலைஸ் பண்ணுங்கள். மேக்ஸிமம் ரொம்ப கன்ஃபர்மேஷன் இருந்தாலும் அகைன் ஒரு ட்ரேட் எடுத்து பார்க்கலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே எடுக்கக்கூடாது, வேறு மார்க்கெட்டு போயிடணும். ஓகே, இந்த மார்க்கெட் கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஸோ ஒரு சின்ன ஒரு வீக் கேண்டில் தான். ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கான ட்ரேட் கொடுக்குறேன். ஓகே, ஒரு ஸ்ட்ராங் பையர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஓகே, ஒரு வீக்கான செல்லர்ஸ் ப்ரெஷர் பார்த்திங்கன்னா இந்த 3 கேண்டில்லையும் பார்த்திங்கன்னா ஒரு பையர்ஸோட பாட்டமில் 3 கேண்டில்லையுமே ப்ரெஷர் இருக்குது, பையரோட ப்ரெஷர். அதுவும் இந்த 3 கேண்டிலுக்கு உள்ளவே தான் இருக்குது. ஓகே, இந்த கேண்டிலில் முழுசாக வந்து பிரேக்கே பண்ணல. ஓகே, இந்த ஒரு பாடி கூட வந்து அவன் டச் பண்ணல பாருங்கள். இந்த விக்கு இந்த பாடி கூட வந்து டச் பண்ணல. ஓகே, ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நல்ல ஒரு அப் ட்ரெண்ட், அகெயின் நல்ல ஒரு அப் ட்ரெண்ட், ஸ்ட்ராங்கான ஒரு செல்லர் வந்தும் அந்த ஸ்ட்ராங்கான செல்லரையும் வந்து பிரேக் பண்ணுறான் பையர். ஓகே, ஒரு வீக் செல்லர் இங்கே பையர் வீக் ஆன மாதிரி இங்கே வீக்கான செல்லர் இங்கே ஸ்ட்ராங்காக இருக்கான் இல்லையா, இங்கே வீக் ஆகிட்டான். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கொஞ்சம் நல்லா ரஷ் பண்ணுது. ஓகே, வீக்கான 3 பையர்ஸ், ஸ்ட்ராங்கான ஒரு பையருக்கான பாசிபிலிட்டி இருக்குது கண்டிப்பாக. இந்த கேண்டில் ஆச்சும் அது பிரேக் பண்ணிடுச்சு. பிரேக் பண்ணி கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர். ஓகேவா, ஸோ போதும் கைஸ், நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம், $729 நம்ம ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி. ஓகேவா, ஸோ மார்னிங் எந்த இடத்துல இருக்கோம், இல்லை எல்லாமே கொஞ்சம் அதிகமாக ப்ராஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு நம்ம டே க்ளோஸ். ஓகே, ஓவர் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் சும்மா அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது. ஓகே, ப்ராஃபிட் வந்துச்சா, ஓகே நம்ம லிவிட். ஓகே கைஸ், ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறந்துடாமல் என்னோடய லிங்க்கில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டு அந்த ஐடி சென்ட் பண்ணுங்கள். இங்கே நான் செக் பண்ணிட்டு வெரிஃபை பண்ணிட்டு சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் டெபாசிட் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிங்கன்னா விஐபியில் ஆட் பண்ணுவேன்.
ஓகே. கோர்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் டிஎம் பண்ணுங்கள். அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுறேன். ஓகே. ஓகே கைஸ், இது வந்து அகெயின் நான் சொல்கிறேன், $300 தான் நான் இந்த அக்கௌண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எல்லா வரிசையாகவும் நான் காமிச்சிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் பாருங்கள், $500 வித்ட்ரா பண்ணியிருக்கேன். $2,800 டெபாசிட் பண்ணி $5,000 வந்து 5,000 சம்திங் ஏர்ன் பண்ணேன். அதில் 5,000 மட்டும் வித்ட்ரா பண்ணிவிட்டு மிச்சம் $300 வச்சு ஸ்டார்ட் பண்ணேன். இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து பாருங்கள், $300 தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அதான் சின்ன அமௌண்ட்டையும் பெருசாக்க முடியுன்ற ஒரு ரீசனுக்காக தான் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி ஒரு டேக்கு ஒரு 2 ட்ரேட் 3 ட்ரேட் இல்லை மேக்ஸிமம் லாஸ்க்கு வந்து அது ஒரு 4 ட்ரேட்குள்ளே என்னோடய பிளான். ஓகே. ஃபஸ்ட்டு ட்ரேடு 2 ட்ரேட் ப்ராஃபிட் ஆகிடுச்சுன்னா அக்கௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவேன். ஸோ இடையில ஒரு லாஸ் அப்படியே வந்தாலும் ஒரு சின்ன ரிஸ்க் எடுப்பேன். ஓகேவா? ஓகே கைஸ், நெக்ஸ்ட் டே பார்க்கலாம். பை, டாட்டா.